ஒரு கோர்ட் சீன் எப்படி நடக்கும் தெரியுமா? ஒரு ஜட்ஜ் உட்கார்ந்து இருப்பாரு, அவருக்கு கீழே கிளர்க் இருப்பாங்க, குமாஸ்தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணது நிற்பாங்க. இந்த சைடு அவர் சொல்றதை டைப் பண்ணி ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு கோர்ட் எப்படி நடக்கும்? அந்த கோர்ட்ல நமக்கென்று அந்த ஜட்ஜிகிட்ட நாம போய் நேரம் பேச முடியாது. நமக்கு பேச வழக்காட ஒரு வழக்கறிஞர் வேணும். அவர் பக்கத்துல தான் நிற்க நம்ம பேசணும். நம்ம அவங்க கிட்ட கூட நிற்க முடியாது. அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி வழக்கறிஞர் தான் நிற்கணும். நாம அப்படி தூரம் தான் நிற்கணும். பக்கத்துல நின்றுட்டோம்னா யாரு அப்படின்னு கேட்பாங்க. நம்மள தூரத்துல நிற்க சொல்லுவாங்க. தூரத்துல தான் நிற்கணும். அதுவும் நம்ம சொல்றத அந்த வழக்கறிஞர் சொல்லணும். அவர் சொல்லலை அப்படின்னா நாம பேச முடியாது. அவருமே அந்த இடத்துல ரொம்ப பேச முடியாது. அவர் எழுதிட்டாரு, நம்ம சொல்றது கேட்காம அவர் எழுதிட்டாருன்னா எழுதிட்டாரு, அவ்வளவுதான். அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும், எழுதிட்டாருன்னா எழுதிட்டாரு. அங்க போய் நம்ம ஆர்கியூமெண்ட்டே பண்ண முடியாது. ஒரு உலக பிரகாரமா நீதியா செய்வாங்களான்னு கேட்டா நமக்கு தெரியாது. நீதியா தான் செய்வாங்களான்னு கேட்டா நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி உட்கார்ந்து இருக்கும் போதே அந்த இடத்தில் நான் நெருங்கி சேர முடியவில்லை. வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவன், ஹல்லேலூயா, அவர் சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவன், அவர் அண்டை என்னை நெருங்கி நிற்க வைக்கிறார்னா எவ்வளவு பெரிய தயவு, ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய இரக்கம், ஹல்லேலூயா. அந்த இடத்துல நின்று பேசவே முடியாது. நம்ம ஒரு பேச்சுமே பேச முடியாது. அவங்க சொல்றது மட்டும்தான், ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அந்த தெய்வம் எனக்கு அந்த இடத்துல யாரு நிக்கிறா தெரியுமா? எனக்காக பரிந்து பேச கிறிஸ்துவானவர் எனக்காக பரிந்து பேசும்படி, ஹல்லேலூயா. எப்படி ஒரு அட்வொகேட்டை வச்சு நம்ம கூட போய் அந்த பேச நிக்கிறோமோ அது போல கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல எனக்காக பரிந்து பேசும்படி நிற்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்காக பரிந்து பேசும்படி நிற்கிறார். ஹல்லேலூயா. இதை உணர்ந்தவர்களாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்துல இன்றைக்கும் நின்று ஆராதிக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், உங்க நாமத்தின் தயவுனால, உங்க நாமம் எனக்கு இருக்கிற ஆதரவு இந்த இடத்துல நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ன நாமத்தின் ஆதரவு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். அந்த நாமம் மாத்திரம் எனக்கு ஆதரவாயிராதிருந்தால் என்னால் துடித்திருக்க முடியுமோ? இன்று காலை என்னால் கண்பிடித்திருக்க முடியுமோ? ஹல்லேலூயா. அந்த நாமம் எனக்கு ஆதரவாய் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்காய் பரிந்து பேசுகிற நாமம், எனக்காய் பேசுகிற நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமத்தினால, உங்க நாமம் எனக்கு இருக்கிற ஆதரவுல இன்றைக்கு ஆண்டவரே இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இன்றைக்கு என்னை நிரப்பும்படி, ஹல்லேலூயா, உடைய சித்தம் போல என்னை மனையும்படி, ஹல்லேலூயா, என் மீது இறங்கி வந்து என்னை ஆட்கொள்ளுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த நாமத்தின் ஆதரவுல இங்க நிக்கிறேன்னு சொல்றவங்க கொஞ்ச நேரம் ஆண்டவரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. எனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தேவன், ஹல்லேலூயா. எனக்காய் ஆதரவாய் நிற்கிற ஒரு நல்ல தேவன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தள்ளாத ஒரு நல்ல தேவன், ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் நீதிமன்றத்துக்கு முன்பதாக வழக்காட ஒரு வழக்கறிஞரை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நான் அநேக பணங்களை செலவழிக்க வேண்டும். ஆனால் இவரோ, ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் எனக்கு தந்தவராய், ஹல்லேலூயா, தன்னுடைய சொந்த ரத்தத்தை கூட என் கையில் கொடுத்து விட்டு எனக்காய் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபை எத்தனை பெரியது, கர்த்தர் எனக்கு பாராட்டின தயவு எத்தனை பெரியது, கர்த்தருடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. நான் ஒன்றையும் செலவு செய்யவில்லை, மாறாக அவரையே எனக்காக தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் பணம் கம்மியா கொடுத்தாலும் எனக்காக வழக்காட என் வழக்கறிஞர் வரமாட்டாருங்க. ஆனா எனக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராய் எத்தனையோ தவறுகளை நான் செய்திருந்தாலும் அந்த தவறை தன் மீது ஏற்றுக்கொண்டு எனக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பின் தெய்வத்தை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த அன்பின் தெய்வத்தை உள்ளத்தில் நினைத்தவர்களாக, ஹல்லேலூயா, எனக்கு முன்பதாக மத்தியஸ்தராய் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு அந்த நாமத்தின் ஆதரவிலே இந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்ற ஒரே சிந்தையோடு கூட, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்
எங்கள் நாளிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதனே மத்தியிலே வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட ஜீசஸ் விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட எங்களுடைய சிங்காசனம் எங்கள் மத்தியில் இறங்குவதாக துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், உமக்கு சிங்காசனம் அமைத்திட எங்கள் சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார். எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரா, எங்களுக்காய் பரிந்து பேசுகிற மத்தியஸ்தரா, பரிசுத்த ஆவியானவர், இன்றைக்கு எங்களுக்காய் அறிந்து வைத்து கொண்டிருக்கிற அன்பின் நயனமாக நன்றி ராஜா. Don't
என் சிந்தனையை ஸ்திரப்படுத்துவதே, என் சிந்தனையை உலாவி வருவீராக. என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதே, என் இருதயத்தில் உலாவி வருவீராக. என் வீட்டுக்கு உலாவி வருவீராக. என் சபையில் உலாவி வருவீராக. நான் வசிக்கும் தெருக்களில் உலாவி வருவீராக. எங்கள் தேசத்தில் உலாவி வருவீராக. எங்கள் கால் படுகிற இடத்திலெல்லாம் உங்கள் தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய பாதங்களை வணங்கினோம். உலாவி வருவீராக. ஹல்லேலூயா. எனக்காய் மனித பேசும் மத்தியஸ்தர், எனக்காய் நீதி செய்யும் நீதிபர. ஹல்லேலூயா. உலாவி வருவீராக. எங்கள் நடுவில் உலாவி வருவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னிடத்தில் அன்பு கொண்டபடி நானே உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன்னிடத்தில் உள்ள அசூசியான காரியத்தை கண்டு நான் விலகி போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது என்கிற வார்த்தை ஹல்லேலூயா இன்றைக்கு நினைவு கூர்ந்த கர்த்தருடைய பாதத்தில். ஹல்லேலூயா. எங்கள் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. எங்கள் சிந்தை, என்னுடைய இருதயம், என்னுடைய நடத்தை, என்னுடைய கிரியை ஆண்டவரே நீங்க உலாவி வரும்படி எங்களுடைய வீடு, என்னுடைய சபை எல்லாம் ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாயிருக்க கடவுதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்திலே முற்றுமாய் அர்ப்பணித்து ஹல்லேலூயா என்னிலே நீர் உலாவி வருவதற்கு தடையாய் நிற்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஹல்லேலூயா நான் தடையாகிறாதபடிக்கு ஹல்லேலூயா என் வீட்டிற்குள்ளும் என் சபைக்குள்ளும் என் தெருக்குள்ளும் என் தேசத்திற்குள்ளும் கர்த்தர் உலாவி வருவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் உலாவி வருவதற்கு நான் எந்த விதத்திலும் தடையாயிராதபடிக்கு ஹல்லேலூயா இந்த நேரத்தில் ஹல்லேலூயா என்னிலே இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் சுத்தரிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் என் மீது இறங்கி என்னை ஆட்கொள்வீராக ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சிந்தையோடு மனமளத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பை பார்க்கிற தேவன் ஹல்லேலூயா நம்மீது இறங்கி நம்மளை ஆட்கொண்டு ஹல்லேலூயா நம்மளை முற்றுமாய் புதிதாக்கி ஹல்லேலூயா ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாராக. ஹல்லேலூயா எங்களுக்குள்ளே வாசம் செய்ய பரிசுத்த ஆவியானவரே இந்நாளில் உங்க சித்தப்போடு நடத்தி செல்லுங்கப்பா. அர்ப்பணிப்போடு பாடலை பாடுவோமா. நான் எங்க போனோம், நான் என்ன பேசணும், நான் என்ன செய்யணும் ராஜ் எனக்கு கற்று தந்து என்னை வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா, hallelujah. Praise you mighty Jesus. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே,
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த ஆயிரம் சித்த போய் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். எங்கு செல்ல என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீர்க்கவைகள் எழுந்தெழுந்து எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீர்க்கவைகள் எழுந்தெழுந்து உன் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உன் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 அன்புள்ள மகளே சகோதரியாக, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஆவியை செய்யும்படி, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவருக்கு திருமணபடியாக படைக்கிறேன். ஆவியானவரே, ஆவியை செய்யும்படி ஆட்கொள்ளுவீராக, ஆட்கொள்ளுவீராக ராஜா, ஆட்கொள்ளுவீராக. சிந்தையில் ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஆவியானவரே, ஆட்கொள்ளப்பட வேண்டும். கண்கள் பரிசுத்த ஆவியானவரே ஆட்கொள்ளப்பட வேண்டும். சிந்தை பரிசுத்த ஆவியானவரே ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஆவியானவரே ஆட்கொள்ளப்பட வேண்டும். இதயம் பரிசுத்த ஆவியானவரே ஆட்கொள்ளப்பட வேண்டும். கால்கள் பரிசுத்த ஆவியானவரே ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஓ, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முற்றிலுமாய் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் இதை ஆட்கொள்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கேட்கலாமா, என்னை முற்றிலுமாய் ஆட்கொள்ளுங்க ஆண்டவர். முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு விடுதலை, ஹல்லேலூயா. எனக்கு முற்றிலும் விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளுவார் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் முற்றிலுமாய் என்னை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, முற்றிலுமாய் என்னை ஆட்கொள்ளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா எனக்காக இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தவறுகளுக்காய் கர்த்தர் பரிந்து பேசின நாட்கள் முடிந்து போகட்டும். என்னை பயன்படுத்தும்படி, எனக்கு வரங்களை தரும்படி, ஹல்லேலூயா, பரிந்து பேசுகிற நாட்களுக்குள்ளே என்னை அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலை நேரத்தில் விருப்பப்படுறீங்க, என் தவறுகளுக்காய் பரிந்து பேசுகிற நாட்கள் முடிவுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. என்னை பயன்படுத்தும்படி, ஹல்லேலூயா, எனக்கு வரங்களை தரும்படி, எனக்காய் பரிந்து பேசுகிற நாட்களுக்குள்ளே என்னை அழைத்து செல்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya. எத்தனை பேருக்கு காலை நேரத்துல அப்படி ஒரு ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையை செய்ய விரும்புறீங்க? ஹalleluya, ஹalleluya. அந்த நேரத்தில் ஹalleluya உம்மை ஆராதிக்க ஆராதிக்க எனக்குள்ளே முற்றிலுமான ஒரு விடுதலை, முற்றிலுமான பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை இறங்கட்டும் சொல்லுங்க. ஹalleluya. என்ன பாடல் பாட போறோம் அதல்ல முக்கியம். எனக்கு முக்கியம் பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆளுகை செய்ய வேண்டும். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். ஹalleluya. நான் முற்றிலுமாய் என் இருதயத்திலிருந்து அவரை ஆராதிக்க ஆராதிக்க அந்த பரிசுத்த நாமத்தை ஆராதிக்க ஆராதிக்க எனக்குள்ளே அந்த பரிசுத்த நாமத்தின் ஆளுகை இறங்குகிறது. ஹalleluya, ஹalleluya. அந்த நாமத்தின் ஆளுகை எனக்கு வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அந்த நாமத்தின் ஆளுகை எனக்கு வேண்டும். ஹalleluya. அந்த நாமத்தின் ஆளுகை எனக்கு வேண்டும். இயேசு என்கிற நாமத்தின் ஆளுகை எனக்கு வேண்டும். இயேசு என்கிற நாமம் என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசு என்கிற நாமம் என்னை ஆட்கொள்ள வேண்டும். என் உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் மட்டும் இயேசு என்கிற நாமம் என்னை ஆட்கொள்ள வேண்டும். பரலோகத்திலே சந்தோஷமும் களிப்பும் உண்டாக வேண்டும். என் நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹalleluya, 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 ஹalleluya. உம்மையோடு கூட ஹalleluya கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை என் மீது இறங்குகிறது. ஹalleluya. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாறவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஹalleluya. இந்த நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ, 2-3 பேர் எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்குறுதியுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. அவருடைய நாமத்தை ஹalleluya உள்ளத்தின் ஆழத்தில் என்று நான் சொல்லி துதிக்க துதிக்க எனக்குள்ளே ஒரு ஆளுகை இறங்குகிறது. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தின் ஆளுகை ஹalleluya அவைகள் எனக்குள்ளே இறங்குகிறது. என் சிந்தைக்குள்ளே இறங்குகிறது. அவைகள் என் உடம்புக்குள்ளே இறங்கி ஹalleluya என் உறுப்புகள் எல்லாவற்றிலும் அந்த நாமம் ஒரு ஆளுகை செய்கிறது. ஆளுகை செய்கிறது. அந்த சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் என்னையும் ஆளுகை செய்யும்படியா, என்னையும் ஆளுகை செய்யும்படியா ஹalleluya இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. எனக்கு முன்பதாக நின்று வழக்கறிஞராய் எனக்காக பரிந்து பேசுகிறார். மத்தியஸ்தராய் எனக்காய் பரிந்து பேசுகிறார். அவரே பரிந்து பேசிட்டு அவரே இந்த நியாயத்தில் உட்கார்ந்து எனக்கு நியாயத்தை வழங்குகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. எனக்கு எல்லாமே அவர்தான். எனக்காய் பரிந்து பேசுகிறவரும் அவர்தான். எனக்காய் நீதியை நிலைநாட்டுகிறவரும் அவர்தான். எனக்கு நியாயத்தை செய்கிறவரும் அவர்தான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை ஆராதிப்போமா? அந்த நல்ல தேவத்தை இந்த கண்மலையானவரே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுங்க ஆண்டவரே. ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த பாடலை பாடி ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை முற்றிலுமாய் நம்மில் இறங்குவதாக. Thank you, mighty Jesus. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த கதவின நேரங்களில் உன் திருவை காண்பீரையா. இந்த கதவின நேரங்களில் உன் திருவை காண்பீரையா. இயேசு ராஜா என் பலனாயி, எங்களுக்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயி, எங்களுக்கு பயமில்லையே.
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை பாத்திரரே தூயவரே துணையாளரே ஆராதனை உமக்கே வழியை பார்த்து கீழ்ப்படிதல் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிறோம். அவருக்கு செறிவெடுக்க சேர்வதே நலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பலிபீடத்தை நான் விசுவாசிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆராதித்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய ரகசிய செயல் உங்கள் பிள்ளைகள் மீது, உங்கள் சந்ததிகள் மீது, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்கள் ஆஸ்திகளின் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், உங்கள் சந்தானத்தின் மேலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை இறங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறியாத எங்கள் எதிர்காலத்தின் மீது கர்த்தருடைய ஆளுகை இறங்கி இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். Thank you mighty Jesus. நாங்கள் அறியாத எங்கள் எதிர்காலத்தின் மீது, நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தின் மீது கர்த்தருடைய ஆளுகை இறங்கி இருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும்
ஹalleluya எங்களை தொட்டிருப்பதற்காக எங்கள் உள்ளான எல்லாவற்றையும் ஆளுகை இறங்கி இருப்பவர் என்று செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் நின்று நாட்டோரே உடைய பாதத்தை நாங்கள் எங்களை படைக்கிற ராஜா ஒரு நிமிஷம் ஆளுகைக்குள்ளவே எங்களை நடத்துவீராக. இந்த துதி ஆராதனையை உடைய பாதப்படியில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நாமத்தின் ஆதரவில் உடைய பாதப்படியிலே படைக்கிறோம் பிதாவே. ஆமென்.